இன்னுமே தான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மனசார முழுசாக உணரல சோழன் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து இப்போ சோக காட்சிகளாக யாருக்குமே தூக்கம் வராமல் நைட்டெல்லாம் முடிச்சிருக்கிறத காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன், இதுக்கப்புறம் அண்ணி வீட்டுக்கே வர மாட்டாங்களான்னு சேரன்ட்ட புலம்புறது, தப்பு செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோமா செய்யலையா அப்படிங்கிற மாதிரி சோழன் வீட்டு வாசல்லே உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ நிலா வந்து விடிஞ்சிருச்சு. அங்கே எல்லாத்துக்கும் காமனாக வச்சுருக்க டீ எடுத்து குடிச்சு பார்த்தா டீயே பிடிக்கல. அவங்களுக்கு உடனே சேரன் போட்ட டீ எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து அவங்க ஜன்னல் கிட்ட நின்று கீழே பார்த்தா கீழே நடேசன் நின்றுட்டு இருக்காரு. என்ன இவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கீழே வந்து பார்க்க, இல்லை இதான் உன் ஹாஸ்டலா, சேரன் சொல்லவே இல்லை, நானே கண்டுபிடிச்சி தான் வந்தேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், சோழன் உன் மேலே தப்பாக வந்து நடந்துக்கணும்னு நினச்சி எதுவும் பண்ணல, நான் தான் அவனை தூண்டி விட்டேன். அவள் பொண்டாட்டி தானடா, நீ ஏன்டா குடும்பம் நடத்துறலாம் கேட்டேன். நான் தான் அவனை திருப்பி சொன்னேன், அவன் போனான். அதே மாதிரி வந்து நீ ஒரு ஆம்பளை மனசு எப்படி இருக்கணும் உனக்கு எப்படி தெரியும், அவனுக்கு உன் மேலே ஒரு காதல் கூட இருக்கலாம், இல்லை ஒரு அன்பு கூட இருக்கலாம், இல்லை கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு உன் பொண்டாட்டின்னு நினைக்கலாம்ல அவன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் 2 பேரும் வேறு வழி இல்லாமல் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எப்படி அவருக்கு திடீர்னு காதல் கல்யாணம்லாம் தோணுச்சு? அது மட்டும் இல்லாமல் இல்லை, நீங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா, முட்டாளாடிங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில், எதனால வந்து அவரை போய் தூண்டி விட்டு அனுப்புனாங்கிறீங்க, இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறீங்களா? அது மூலம் சரியா ஆம்பளைனா எனக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கா, அவங்க எப்படி வேணாலும் ஆம்பளை மனத்தில் வந்து நம்ம அந்த பொண்ணு மனம் இருக்காங்கிறதுனால வந்து பக்கத்தில் படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குற கேள்விலாம் பலார்பலான்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. ஐயோ சாமி விடுமா போதுமா, நான் தெரியாமல் வந்துட்டமான்னு ஓடிட்டார் நடேசன். இதன் நடுவில் வீட்டில் யாருமே சோழன்கிட்ட பேச மாட்டாங்க. சோழன் ஒவ்வொருத்தர்கிட்டே பேச பார்த்துட்டு இப்போ என்னதான்டா அவங்க பிரச்சனை, என்னடா பெருசாக தப்பு பண்ணிட்டேன், என்ன எகிரி குதிச்சு வந்து உள்ள ரூம்குள்ளே நுழைஞ்சேன், என் பொண்டாட்டி ரூம்குள்ளே தானே போனேங்கிறார். ஏன் இதே வார்த்தையை அப்படியே போய் நிலா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறீங்களா? அப்போ அதை சொல்லுங்கள், நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் புருஷன் தானே, அதான் உள்ளார வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ சொல்ல மாட்டாருங்கும் போது தெரியுது அவர் அது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் தம்பிகள்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டியது, அம்பி அண்ணங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. ஒன்று என்னடா பேசுகிற, அவங்க ஒன்று அப்படி நினச்சாங்களாடான்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்கும் பொழுது டப்பக்குன்னு இந்த பக்கம் வந்து சேரன் வந்து அவனுக்கு புரிய போகிறதே இல்லைடா விட்றா அப்படின்னா, என்ன எல்லாரும் பொறுக்கி மாதிரி பார்க்குறீங்கல்ல, நான் பொறுக்கி தான் விடுங்க, அவள் மேலே எனக்கு ஃபஸ்ட் நாள்லேருந்தே லவ் இருக்குது அப்படின்னா, உனக்கு தான் பார்க்குற எல்லா பொண்ணுமேலே அப்படி தான் லவ் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க பல்லவன். கிட்டத்தட்ட அது உண்மை தான். நமக்கு ஆரம்பத்துலேருந்து காமிக்கும் பொழுது காரில் போகிற எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் அதே மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இது வேறு ஃபீலிங் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போச்சு, அதனால இது வேறு ஃபீலிங் அப்படின்னு தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவர் தன்னைத்தானே நியாயப்படுத்திகிட்டே தான் இருக்கார். நம்ம பண்ணது ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம ரூம்குள்ளே தானே போனோன்ட்டு குடி போதையில் தப்பு பண்ணிட்டேன், இதை நான் பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல மாட்டார். நான் தானே போனேன், நான் போகக்கூடாதா, நான் புருஷன் தானே அப்படிங்கிறாங்க. இப்போ டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எப்படின்னா மூஞ்சி வச்சுட்டு போவார் அவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது இருக்கும்போது எல்லாருமே கோவத்தை திட்டி விட உடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக கிளம்பி நிலாவோட ஆஃபீஸ்க்கே போயிடுறாரு. ஆஃபீஸில் வாசலில் உட்காந்துருக்க திவ்யா அங்கே வரும்பொழுது வந்து திவ்யா அதை பார்த்துட்டு திவ்யாட்ட வந்து கொஞ்சம் நான் பேசணும் நிலாட்ட, அவங்களை வர சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க அங்கே போய் மேலே சோழன் வந்திருக்காருங்கிறத சொன்ன உடனே கிளம்பி நிலா கீழே வராங்க. கீழே வந்தால் வந்து இல்லை மன்னிச்சிருங்க, நீங்கள் வீட்டை விட்டு போவீங்கன்னு எதிர்பார்க்கல, எதுக்குங்க வீட்டை விட்டு போனீங்க, வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த ட்ராமாலாம் பண்ணாதீங்க, நீங்கள் தெரியாமலாம் பண்ணலை, நாங்கள் வரவும் போகிறதில்ல, ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணுறதுனெல்லாம் வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு நிற்காதீங்க, இதுவே எனக்கு பிரச்சனை தான், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்கேயும் வராதிங்கன்னு கிளம்பி உள்ளார போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்டலில் பலூன் கட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேலைகள்லாம் செய்ய போகிறாரு. இவர் பண்ணுறது எல்லாருமே வந்து தான் செய்த தவற ஒருத்தர் உணராமல் நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் அப்படி தான் இருப்பேன், அவள் தான் வந்து சுயநலமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற எண்ணம் இவர் மனத்துலேயும் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சோழன் விஷயத்தில், நிலா விஷயத்தில் யார் பக்கம் நியாயம், யார் பேசுகிறது சரி, சோழன் செஞ்சது சரியா தப்பா? இந்த ரூம்குள்ளே நுழைஞ்சது குதி போதையில் ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைங்கிறது தெரிஞ்சோம். இதை தான் பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாக கடைக்கு கூப்பிட்டு போய் சொல்கிறார். ரோட்டில் வரவங்க போகிறவங்களாம் கேட்குறாங்க, வேறு அவங்க ஒய்ஃப் ஓடி போயிடுச்சான்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஆமாம் போயிட்டா, நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கிற மாதிரி வந்து பேச அவங்க உடனே கோவப்பட பாண்டியனை வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட முதல்ல உன் மனத்தை காதலை சொல்லு, அவங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு வேணால் எடுத்துக்கலாம், நீ அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாத அப்படிங்கிறத பாண்டியன் தெளிவாக சொல்கிறார். அதுதான் நல்ல அட்வைஸ். உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தி எஸ்ஸா நோவான்னு பார்த்து, நோன்னு வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகணும். எஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை மேபி அப்படின்னு வந்துச்சுனாலும் அது நோன்னு நினச்சிட்டு வெயிட் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து இப்போ பார்த்தாலும் வந்து நான் இல்லை நான் தானே போனேங்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான பேச்சு. இதுக்கு நடுவில் அங்கே வானதி அங்கே வரதை பார்த்தா வானதியை பார்த்து எரிச்சப்படுறாரு. எதுக்கு நானே டென்ஷனில் இருக்குது, எதுக்கு நீ இவனை பார்க்க வர, நான் இருக்கும்போது இந்த பக்கம் வராது அப்படிங்கிறாரு. லூசாப்பா நீங்கிற மாதிரி தான் இருக்குது, கேட்டால் வந்து இது காமெடி அப்படிங்கிறதுக்காக வச்சிடறாங்க. ஸோ உடனே வந்து அப்புறம் கிளம்பி போடா அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு பாண்டியன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து ஹாஸ்டலுக்கு போகிறாரு, அங்கேயும் திட்டு வாங்க போகிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுறதை பற்றி நியாயம் இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.